ரூம் செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வீராவல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். கிர் நேஷ்னல் பார்க் போகிறதுக்காக இப்போ ட்ரெயின் நம்மளுக்கு 6:15 AM இருக்குது. இப்போது 5:30 ஆகுது. நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போது வீராவல் ஜங்ஷன் வந்தாச்சு. ட்ரெயின் நம்பர் 52955 வீராவல் ஜங்ஷன்லேருந்து ஜுனாகத் பேசஞ்சர் ட்ரெயின் பிடிக்க போகிறோம். அந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா 6:15க்கு இங்கேருந்து கிளம்புது. இங்கேருந்து ஒரு 1.5 ஹவரில் நம்ம ரீச் ஆகிடுவோம். இப்போது நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. இதில் மெயின் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயின் வந்து பேசஞ்சர் ட்ரெயின் இருந்தாலும் மீட்ரு கேஜ் ட்ரெயின். மீட்ரு கேஜ்னால் எப்படின்னா, நம்ம போகிறதுல அது ப்ராட் கேஜ்னுவாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, ட்ராக்கோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும். இது அப்படி இல்லை, ட்ராக் வந்து சின்னது. இது ஒரு 1000 mm ட்ராக் தான் டோட்டல் அந்த இது விட்டு. இதே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரெயின்லாம் என்ன இதில் போகுதுன்னா ப்ராட் கேஜ்னால் அது ஒரு 1600 mm மேலே வரும். வீராவல் டு ஜுனாகத் பிளாட்ஃபார்ம் நம்பர் 4ல் இருக்கோம் கைஸ். இப்போது கைஸ் டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா. இங்கேருந்து சாசன்கிர் ரீச் ஆகணுன்னா டோட்டலாக நம்மளுக்கு 43 கிலோமீட்டர்ஸ். இங்கேருந்து வீராவல் ஜங்ஷன் நம்மளை இன்றைக்கி புல் பண்ண போகிறது இந்த என்ஜின் தான் கைஸ். சபர்மதி மாதிரி சாபர்மதி WDM4 கைஸ். WDM4 அந்த சவுண்டை கேளுங்க கைஸ், எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. சவுண்டை கேளுங்க கைஸ். நம்ம ட்ரெயின் இப்போ எடுக்க போகிறாங்க. நான் வந்து கோச் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பழைய காலத்து கோச் கைஸ். நான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு காட்டுறேன் வீடியோவில் பாருங்கள். டாய்லெட்ஸ் இருக்குது கைஸ். பழைய காலத்து கோச் மாதிரி கைஸ். ஃபுல்லாக வுட்டு தான், வுட்டன் சீட்ஸு, ஃபேன்ஸ், லைட்டு பாருங்கள். பல்பு தான் போட்டிருக்காங்க, எல்லோ கலர் பல்ப். $6:15 ஆன் டைம் வண்டி கிளம்புது கைஸ். கன்ஃபர்மேஷன் ஆர்என் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், இப்போ மூவ் ஆகும். ட்ரெயின் மூவ் ஆகுது கைஸ். என்ஜின் சவுண்ட் நோட் கேளுங்க எப்படி இருக்குன்ட்டு. செக்கிங் சவுண்ட் கேளுங்க. We are leaving Veeraval sharp 6:15 guys. மொத்தமாகவே 4 கோச்சஸ் தான் இருக்குது கைஸ். 4 கோச்சு, டீசல் லோக்கோ. இது கோச் மெயின்டெனன்ஸ் பண்ணுற இடம் கைஸ். நம்ம இருக்கிறது வெஸ்டர்ன் சைடுனால இன்னும் சன்ரைஸ் ஆகலை. சன்ரைஸ் ஆகும்போது வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு சன்ரைஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் பயங்கரமாக குளிர்ந்து கைஸ் பழைய காலத்து போச்சுனால. குலுங்கி போகுது கைஸ். எனக்கே ஒரு பயமாக தான் இருக்குது. ட்ரெயினில் எவ்வளோ 130 km/h ஸ்பீட்லேயே நான் வீடியோலாம் எடுத்திருக்கேன். ஆனால் இது
40லேருந்து 50 தான் போகுது. அதே இப்படி குலுங்கி குலுங்கி போயின்னு இருக்கும். கைஸ், இப்போ நம்ம தலாலா ஜங்ஷன்னு ஒரு ஸ்டேஷன் இப்போ தான் கிராஸ் பண்ணோம். சாசன்கிர் இன்னும் ஒரு 30 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். சன்ரைஸ் ஆகுது கைஸ். ட்ரெயினுக்கு கரெக்டா முன்னாடி இருக்கு. செம்ம சன்ரைஸ் ராடி. சாசன்கிர் வில்லேஜ் கைஸ். சாசன்கிர் வந்தாச்சு. சாசன்கிர் இதான் ஸ்டேஷன், பார்த்துக்கோங்க. நல்லா இருக்கு கைஸ். லயன் சஃபாரி போகிறோம் நம்ம. தேவாலயா பார்க், மயில், அதே மாதிரி காட்டு பன்னி எல்லாமே இருக்குது கைஸ் இங்கே. சாசன்கிர் 3 அங்கே இருக்குது. இந்த ஸ்டேஷனு சன்ரைஸ் ஆகுது பாருங்க கைஸ். லக் இருந்தால் போகிற வழியிலே நான் லைன் காட்டுறேன் கைஸ் உங்களுக்கு. இங்கே கார்டன்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வெளியிலே பாருங்கள் ஒரு லைன் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. भावनगर मंडल के सासनगिर स्टेशन पर आपका हार्दिक स्वागत है. நம்மளை வெல்கம் பண்ணுறாங்களா கைஸ் இங்கே. அந்த மரத்துக்கு மேலே ஃபுல்லாக லங்கூர் குரங்க கைஸ். இங்கே ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. நெல், பயிர் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஒரு இப்போதைக்கு ஒரு 4 கிலோமீட்டர் வந்தாச்சு. ஜஸ்ட் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் கைஸ். மான் பார்த்திங்கன்னா இப்போ தான் தண்ணி குடிச்சிட்டு மேலே ஏறுது. அதான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறேங்க. ஃபுல்லாக கொக்கு, அப்புறமா டிஃப்ரெண்ட்டான பறவைலாம் இருக்குது கைஸ் இங்கே. கைஸ் இங்கே ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு க்ராஸ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9 o'clock ஆக போகுது. இன்னும் ஒரு 1 ஹவரில் ரீச் ஆகிடும். இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ஸ். 1 ஹவரில் ரீச் ஆகிட்டு அங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த கடையில் வேறு ஒரு அண்ணா என்ன சொல்கிறாரு, இது ஃபுல்லாக காடு, காட்டுக்குள்ளெல்லாம் நடந்து போகக்கூடாது, இப்போ சிங்கம் வந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படி சிங்கம் இருக்குது ரெஸ்ட்ரிக்டட்னா அப்போது அந்த செக் போஸ்ட்லேயே நிறுத்திருப்பாங்களே, எதுக்கு நிறுத்தலைன்னு தெரியல. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம காட்டில் தான் போகிறோம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இது ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் தான். இது நடந்து போக ரெஸ்ட்ரிக்டட் எதுவுமே போடல. பார்ப்போம் எப்படின்ட்டு. கைஸ் நம்ம நிஜமாலே ஃபாரஸ்ட்குள்ளே தான் கைஸ் போயின்னு இருக்கோம். சடனாக செடி ஆடுற சத்தம்லாம் கேட்குது கைஸ். கைஸ் இது ஃபுல்லாக காடுனால ஆட்டோவில் ஏறிட்டோம் கைஸ். ஒரு ஆளுக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாருமே அதான் சொல்கிறாங்க. காட்டு
காட்டுக்குள்ளெல்லாம் நடக்க அலௌடு இல்லைன்றாங்க. இங்கேருந்து ஒரு கரெக்டாக ஒரு 5.5 கிலோமீட்டர் கைஸ். டீப் ஃபாரஸ்ட்குள்ளே வந்தாச்சு கைஸ். கேமரா டர்ன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. டீப் ஃபாரஸ்ட், இதனால தான் நம்ம நடந்து போக அலௌடு இல்லைங்க. இப்போதைக்கு லயன் எதுவுமே நாங்கள் ஸ்பாட் பண்ணல. சஃபாரி போயிட்டு வந்து தான் ஸ்பாட் பண்ண முடியும். மான்லாம் இருக்கு கைஸ். ரைட் சைடு லெஃப்ட் சைடுலாம் மான்லாம் பார்த்தேன். அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாக அப்டேட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ்லாம் என்ன, கிர் நேஷ்னல் பார்க் ஃபீஸ் எவ்வளோ, அதேமாதிரி என்னென்ன டிரான்ஸ்போர்ட்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன். நம்ம இப்போது தேவலியா பார்க் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் பாருங்கள். சஃபாரி வேனில் ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அதேமாதிரி நம்ம என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கணும் எல்லாம் நான் காட்டுறேன். இங்கேருந்து தான் ஏறி போனோம் போல பஸ் போய் பாருங்க. இதான் என்ட்ரன்ஸு, பார்க்கோட என்ட்ரன்ஸ். அந்தளவுக்கு க்ரௌட் இல்லை கைஸ். ஏன்னா நம்ம வந்திருக்குது வீக் டேஸ்னால அந்தளவுக்கு இல்லை. இன்னும் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு போயிட்டு சொல்கிறேன். இங்கே டிக்கெட்டோட ப்ரைஸ் போட்டிருக்கு பாருங்க கைஸ், 190. கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவலில் முன்னிட்டு 190 கைஸ். டிசம்பர் 20லேருந்து 11th ஜான்வரி வரைக்கும். புக்கிங் ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். டாய்லெட், புக்கிங் ஆஃபீஸ், ட்ரிங்கிங் வாட்டர், சில்ட்ரன் ப்ளே ஏரியாவும் இருக்குது. ஜிப்ஸி மாதிரியே புக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா பஸ்லேயே போகலாம். பஸ்ஸில் அங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க. பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது கைஸ் இங்கே. இந்த பஸ்ஸில் தான் கைஸ் போகிறோம். ஏற்கனவே ஒரு பஸ் ஃபுல்லாகிடுச்சு கைஸ். லயன் சஃபாரி போகிறோம் கைஸ். 190 rupees டிக்கெட். வியூவில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. எல்லாம் வராங்க. இப்போதைக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம். நம்மளுக்கு சீட் நம்பர் வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சிங்கிள் சீட் ஒரு லெஃப்ட் சைடில் 5 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். எல்லாருமே வராங்க பாருங்கள் கைஸ். நம்ம பஸ்ஸுக்கு தான் வராங்க புக் பண்ணிவிட்டு. இந்த பஸ்ஸு தான் கைஸ். கரெக்டாக ஒரு 9:40க்கு பஸ் எடுத்துட்டாங்க. அந்த பார்க் டோட்டல் டைமிங் ஒரு 30 minutes நினைக்கிறேன். நாங்கள் புக் பண்ண ஸ்லாட் வந்து 10:30. ஆனால் 9:40 அது முன்னாடி இருக்கிற பஸ்ஸில் இது பண்ண. இதுதான் என்ட்ரன்ஸ். போக போக அப்படியே அனிமல்ஸ் தான் வந்தால் நான் வீடியோவில் காட்டுறேங்க. கிர் நேஷ்னல் பார்க்கை பற்றி டீட்டெயில் பார்த்துடலாம். 400 acres ஃபுல்லாக ஃபென்ஸ்டு தான், க்ளோஸ்டு என்க்ளோசர் மாதிரி. இது வந்து எங்கே இருக்குன்னா கிர் நேஷ்னல் பார்க்குள்ள பார்க் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த கிர் நேஷ்னல் பார்க்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா 1420 square kilometers. 2025 சர்வே படி இங்கே வந்து 890 லைன்ஸ் இருக்கா. அதான் ஒரு 900 லைன்ஸ் கிட்ட இருக்கு. 2020 சர்வேல 660 700 இருந்திருக்கு. ஒரு 200 to 300 லைன்ஸ் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு 5 வருஷத்துல. இது ஒரு சிங்கிள் ரூட் தான் கைஸ். ஆப்போசிட்ல எல்லாம் வெஹிக்கிள் வர முடியாது. இது ஒன் சைடு தான் போவோம். இப்போதைக்கு மான் ஸ்பாட் பண்ணியிருக்கோம்.
ஃபைனலி நம்ம சஃபாரியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். ½ அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போது எக்ஸிட் பாயிண்ட்டுக்கு வந்துடும். சஃபாரியோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா அவங்க ஓன் வெஹிக்கிளே இங்கே விட்டுறாங்க. பர்மிஷன் எடுக்குமா என்னன்னு தெரியல. ஸ்கூல் பசங்கள்லாம் அவ்வளோதான். சஃபாரி முடிஞ்சிச்சு கைஸ். Develia Park safari has been completed successfully. கூட்டம் பாருங்க கைஸ், இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு. 10:20 ஆகுது கைஸ். இப்போ நம்ம சஃபாரி முடிச்சுட்டு வந்தாச்சு. கரெக்டாக ஒரு 30 to 35 minutes டோட்டல் ரைட். நல்லா இருந்துச்சு கைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். க்ரௌட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது கைஸ். நம்ம வரும்போது யாருமே இல்லை. இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர். சஃபாரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பார்ப்போம். ஃபுட் கோர்ட் எல்லாமே ஃபுல் கைஸ். சஃபாரி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இங்கே 10:30க்கு வந்து பஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது 10:30க்கு கரெக்டாக நாங்கள் அங்கே வெயிட் பண்ணோம். ஒரு 10:40க்குலாம் வந்துடுச்சு கைஸ். ஜிஎஸ்ஆர்டிசியில் போகிறோம், குஜராத் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அந்த ஃபாரஸ்ட் ரூட்டில் தான் கைஸ் போயின்னு இருக்கோம். ஒரு ஆளுக்கு 98 rupees ஆகுது. நாங்கள் அது தெரியாமல் 200 கிட்ட செலவு பண்ணிட்டோம் டோட்டலாக வரும்போது. சாசன்கிர்லேருந்து ஒரு 7:15க்கு வந்து ஃபஸ்ட்டு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுதா இங்கே வர்றதுக்கு. நீங்கள் பார்த்து அந்த பஸ் டைமிங்லாம் பார்த்துக்கோங்க கைஸ். வந்து நம்ம சாசன்கிர் போயிட்டு அங்கேருந்து வீராவலுக்கு நம்ம ட்ரெயினில் போகிறோமா பஸ்ஸில் போகிறோமான்ட்டு போயிட்டு சொல்கிறேன் நான். சரி கைஸ், பார்ப்போம் கைஸ். இப்போ நம்ம சாசன்கிர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. சஃபாரிலாம் நல்லா இருந்துச்சு கைஸ். இப்போ நான் உங்களுக்கு ஸ்டேஷன் காட்டுறேன். பாரா இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மயில், பிகாக், அவர் நேஷ்னல் பேர்ட். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லங்கூர் குரங்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மான் குட்டி இருக்குது. இது எல்லாம் இருக்கிற ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சாசன்கிர். கைஸ், இப்போ நம்ம சாசன்கிர்லேருந்து இப்போ கிளம்ப போகிறோம் கைஸ். நம்ம ட்ரெயின் வந்துனே இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்டேஷனையும் ட்ரெயினையும் கவர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போது ஆன் தி வே எனக்கு அந்த டீசல் லோக்கோட செக்கிங் சவுண்ட் கேட்குது. நான் இப்போ உங்களுக்கு ஸ்டேஷன் ப்ளஸ் ட்ரெயின் இந்த ஸ்டேஷனில் எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். பாருங்கள். இங்கே தான் கைஸ் இருக்காங்க நம்ம கார்டு. எப்போவுமே நார்மலாக ட்ரெயின் கடைசியில் இருப்பாங்க, ஆனால் இந்த ட்ரெயினில் மிடில் இருக்காங்க கைஸ். கொடி காட்டியாச்சு. ட்ரெயின் சாசன்கிர்லேருந்து கிளம்பிச்சு கைஸ். இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ்.
காய்ஸ் நம்ம இப்போது வீராவல் ஜங்ஷனில் இருக்கோம். அந்த மீட்ரு கேஜ் ட்ரெயின் சாசன் கேட்லேருந்து வீராவல் ஜங்ஷன் கரெக்டாக நம்ம 1 o'clock போர்ட் ஆகணும். த்ரீ ஓ கிளாக்லாம் இங்கே வந்துட்டோம் கைஸ். இப்போதைக்கு நம்ம வெயிட்டிங் ஹாலில் தான் இருக்க போகிறோம். ஏசி வெயிட்டிங் ஹால் இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஜென்ஸுக்கு அப்புறமா லேடிஸ்க்கு தனியாக இருக்குது. இதான் கைஸ் வெயிட்டிங் ஹால். ஃபோன் சார்ஜ் போட்டுக்கலாம். அதே மாதிரி வாஷ்ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது. டஸ்ட்பின், நம்ம ட்ரெயினோட டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க, இந்த வீராவல் ஜங்ஷன்லேருந்து எப்போ போவோன்ட்டு. துணி கூட ஏதாச்சும் ஈரமாக இருந்தால் காய போட்டுக்கலாம் கைஸ். ஃபுல்லாக உட்டன் சோஃபா செட்டப் தான் இருக்குது. கீழே பாருங்கள், WR வெஸ்டர்ன் ரயில்வேஸ் ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. குஜராத் லயன் சஃபாரி ஃபேமஸ்னால லயன் பிக்சரு. இப்போ வெயிட்டிங் ஹாலில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம லக்கேஜ்லாம் எப்போவுமே இப்போ பார்த்தோங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கோம். தேவையான லக்கேஜ் மட்டும் கையில் கேரி பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா கிளாக் ரூமில், ரயில்வே ஸ்டேஷன் கிளாக் ரூமில் போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் தானே கைஸ். அதனால தான் இப்போ நம்ம அந்த கிளாக் ரூமில் போட்ட லக்கேஜஸ்லாம் போய் எடுத்துகிட்டு நான் விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம லக்கேஜ்லாம் கிளாக் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம போர்ட் பண்ண போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 19251 வீராவல் ஜங்ஷன்லேருந்து ஒக்கா போகுது. ஒக்கா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா துவாரகா இருக்குது. துவாரகாவுக்கு அடுத்த ஸ்டாப். நம்ம வந்து ஃபுல் ஜேர்னி தான் போட்டிருக்கோம் இங்கேருந்து வீராவல் ஜங்ஷன் டு ஒக்கா. ட்ரெயினில் போர்டு ஆகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்.